திரௌபதி அம்மனாகும். என் பேரு திரௌபதி. அம்மா, எதற்காக இந்த வேஷம்? எதுக்கு இப்படி இந்த மாற்றம்? இப்ப என்ன காரணம்? திரௌபதி அம்மன் சோராயி அந்த அம்மாவுடைய அழகு என்ன? ஆமா, ஏழான சாதனை கீழான சாதனை ஒரு குரத்தி. அம்மா, இந்த குறை வேடம் போட்டு எதுக்கு வந்து குரத்தியா இருக்கிறிய? அந்த அம்மாளுக்கும் உனக்கு எட்டுமா? ஏணி வச்சு எட்டுமா? அந்த அம்மா அழகு அழகு என்ன? ஒரு குரத்தி வந்து திரௌபதி பேர சொல்லலாமா? ஆமா, பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்குது. என்ன அப்படி அளந்து விட்டு கிடக்குற? ஆரே, உனக்கு மூளை இருக்குது. மூணை புண்டத்தை பாரு. மூணை தள்ளி நீங்க வெளியாவா? என்னம்மா சொல்ற? ஆரே, காலையில வாங்கிக்கோ. வெங்கடேசிக்கிட்ட 2 மானாம்மா மாமா போகும்போது. ஓ மானாம்மா, இங்க பாரும்மா, எதுக்கு சரி இந்த வேஷம்? என்ன இந்த திரௌபதி வச்சூராயி ஏன் குறவிடம் இருக்கு? என்ன காரணம்? எதனால என்ன தெரியுமா? என்ன காரணம்? அஸ்தாவரத்து வேந்தனாகி வெங்கல சராஸ்திரம் முடித்த அரபுடி துரியமன்னனால் வண்டிக்கப்பட்டு ஜகலி மகன் சூதால் பகடையாடி நாட்டு நகர நவனகச்சங்கோல் வருது கொண்டான் வஞ்சகனாகிய துரியன் 12 ஆண்டு முடித்து ஓராண்டு அஜ்ஞாதாசம் முடித்து வந்தால் பங்குலபுரன் ஆடுத்ததேன்னு சொல்லி வஞ்சகனாகிய துரியன் கட்டளை. 1வது சூரியவனம், 2வது ராமரிசிவனம், 3வது முருகமாரிசிவனம், 4வது காலமாரிசிவனம், 5வது சைந்தவனம், 6வது காமதேனு பருவம், 7வது கந்தர்வனம், 8வது குருமகாரிசிவனம், 9வது ரோமரேஸ்வரம். இப்படி ஒருவனாக கடந்து 12வது காமிகாவனம். இந்த காமிகாவனத்திலே அச்சை பாத்திரமான தீர்ந்து விட்டது. அதனால அந்த ஓராண்டு பிழைப்பதற்கு ஆயனாகி என் பிறந்தாமனை கேட்டோம். அப்ப அர்ஜுனா, உனது தேவி எனது தங்கி திரௌபதி அம்மன் குறைவிடம் தரித்து டில்லி அஸ்தாவரத் என்று குறைவரித்து வந்தால், சென்னல் பெற்று வந்தால் அதை விட்டு ஓராண்டு காலம் கழிப்பாய் என்று பகவான் உரைத்தார். அவருடைய கட்டளைக்கு இணங்கி குறைவுடை பெற்று வந்தேன். அப்படி அம்மா, அதனால குறி சொல்லுவியா? அரே, நம்ம கூதி நல்ல கூதி சார். எனக்கு தெரியும் வந்ததுல இருந்து. ஏன்னா வாயில வச்சு பாரு, நல்ல கூஜை கெட்ட கூஜா எனக்கு தெரியும் அம்மா. இருந்தாலும் ஏம்மா, எங்க ராணி அம்மா பாரு, போன ஆம்படியா காரணம் அப்படியே புரிச்சு இங்க போயிட்டாருன்னு. அடியே அம்மா போகிறேன்.
கட்டி கொடைகையர் ராம்பர்கள் ஒண்ணு கட்டும் ஏனக்கையார் பேரச்ச புலினக புகழான நாக்குகளும் கட்டறி ஓர் வகை உண்டு. அரே சாமி, ஆண் விஷயம் பெண் விஷயம் கூண் கூட குணமுள்ள ஏற்றவருக்கும் பல்வழிவர்களுக்கும் அரே சாமி நம்ம கொஞ்சம் வலிக்கும் மருந்து கொடுக்குது. எல்லாத்துக்கும் மருந்து கொடுக்குது. அரே நெஞ்சு வலி அம்மா எப்படி எல்லாம் சாமி அரே நம்ம வியாபாரம் பண்ணுது. அரே ஊர் மேலே போகுது. அதுவும் இல்லாம அருமை சொல்லம்மா. வெகு தூரமா கடந்து அரே சாமி மூத்திர வருது எங்கே போடுது. மூத்திரம் வந்தா பாரும்மா அவன் வாயில விடு. இவன் மட்டும் வாங்கி மாட்டான், அடுத்த வாயில சொல்றான். ஏற்கனவே என் வாயில வச்சுட்டு போயிட்டு அதனால அரே சாமி அரே சோதா குடி நான் சொல்லாத இருப்பேன்மா. என்ன உங்ககிட்ட பேர ஒரு நக்கு வாங்கணும் பாரு, அதனால நான் சோதா குதிதான். அதனால அரே சாமி இது என்ன தேசம்? இது என்ன தேசம்னு கேக்குறேன். ஆமா தானே? அரேந்த நாடு என்ன நாடு? இது தமிழ்நாடு அம்மா. இது என்ன தேசம்? அது அறியுது மாறி சொல்வேன் துளவ மாலை பூண்டி இருப்பான் பாண்ட உடையவர்க்கு வகையிருந்து குறை உரைப்பேன் அம்மம்மார. அஸ்தாபுரம். அஸ்தாபுரம். அரே அஸ்தாபுரம். ஆமா. அரே அந்த அஸ்தாபுரத்தை யாரு வைக்கிறா சாமி? இவ்வளவு நேரத்துக்கு யாராம ஓப்பாங்க, யாருமா இருப்பாங்க. அந்த அஸ்தாபுரத்துல யாரு இருக்கிறாங்கன்னு கேக்குறீங்க? அரே ராணி வைக்கிறா? எங்க ராணி வைக்கிறாளா? இல்லம்மா ராணி அம்மா இருக்கிறாங்க. அரே ராசா வைக்கிறாரு? இல்லம்மா ராஜா அவர் இல்ல. எங்க அவர் தான் இவனை மாத்திட்டு போயிருக்காரு. அரே இந்த குதிரை நான் போகுது. என்னம்மா? அரே இந்த குதிரை போகுது. குறி சொல்ல போகுது. அரே இந்த வீதியில போய் வியாபாரம் பண்ணி குறி சொல்லுது. எல்லாத்துக்கும் சொல்லுவேம்மா. அதனால ராணி வந்தா சொல்லு. அப்படியாம்மா? அரே டெம்பா விட்டு எடுப்பு. அவ டெம்போல வாக்குறாம்மா.